மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்னும் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் 1916ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மதுரையில் பிறந்தார். இசை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பதால் அவருக்கு பாடும் திறன் இளம் வயதிலேயே இயல்பாக வந்தது. தனது தாயாரிடமே சங்கீதத்தை முறைப்படி கற்று பயின்றவர் தனது 11வது வயதில் திருச்சியில் உள்ள ராபோர்ட் கோயிலுக்குள் உள்ள மண்டபத்தில் முதல் கச்சேரியை வழங்கினார். 1936ஆம் ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமியில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் இசை நிகழ்ச்சியை காண ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டார்கள். அங்கு இவரை பார்த்த திரைப்பட இயக்குநர்களின் தந்தை என்று போற்றப்படும் கே. சுப்பிரமணியம் அவர்கள், தேன்குரல் தேவதை, பேரழகு தாரகை எம்.எஸ். சுப்புலட்சுமி தமது படத்தில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று அவரிடம் கதையை சொன்னார். கதையை கேட்ட எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் மறுத்தார். காரணம், அந்த கதை வழி தவறி சென்று போராடி வாழ்வில் வெற்றி பெறும் பெண்ணின் கதையை மையப்படுத்தி இருந்ததால் அந்த கதையில் நடிக்க தயங்கினார். இந்த படத்தில் பல நல்ல பாடல்கள் இருக்கிறது, நீங்கள் அனைத்தையும் பாடுங்கள் என்று சொன்னதன் பேரில் இந்த படத்தில் நடித்தார். சேவா சதனம் என்ற இந்த திரைப்படத்தில் வயதான கணவனை மணந்து அவனின் சந்தேகத்தினால் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி போராடும் காட்சிகளில் இவரின் நடிப்பு மிக அற்புதமாக இருந்தது. நன்றாக பாடுவதைப் போல் மிக நன்றாகவும் நடித்திருந்தார். படம் வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியது. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் பேரழகை காணவும் அவரது குரலை கேட்கவும் ரசிகர்கள் இந்த படத்தை பல தடவை பார்த்தார்கள். இந்த சேவா சதனம் திரைப்படத்தின் கதை மற்றும் அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள நீங்கள் சினிமா கொட்டகை சேனலை பாருங்கள்.